ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 50 ரூபாயை தொடர்ந்து சேமிக்கிறது மூலமாக நம்ம எப்படி 1,00,000 ரூபாய் சேமிக்கிறது, 4,00,000 எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாவை ஷேர் பண்ணியிருக்கேன். வெறும் ஒரு 50 ரூபாயை சேமிக்கும் பொழுது எப்படி நம்ம லட்சக்கணக்கில் சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா ஒரு 3 விதமான ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மணி சேவிங் சேலஞ்சில் 50 ரூபாய் சேமிப்பு திட்டம் 3 விதமாக எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 50 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா? இப்போ இந்த 50 ரூபாய் நான் ஒரு வித்தியாசமாக சேமிக்க ஆரம்பித்தேன். அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பர்ஸை நிறைய தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 50 ரூபாயில் 2 விதமான 50 ரூபாய் நான் தொடர்ந்து சேமிச்சிட்ருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 50 ரூபாய் எனக்கு கிடைச்சது. இது பார்த்தீங்கன்னா பேங்க்கில் நம்ம வித்ட்ரால் பண்ணும்பொழுது இந்த மாதிரி புது ரூபாய் நோட்டுகள் இருக்கு இல்லைங்களா? இது ஒரு பண்டில் கிடச்சிது. அதில் கொஞ்சம் சேமிப்பாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். அது இன்னும் இருக்குது பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சீரியல் நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு இதை சேமிக்கணும்னு தோணுச்சு. 427, 428, 429, 430 இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 410 இந்த மாதிரி இருக்குது, கிராஸ் பண்ணி இருக்குதுங்க. இதில் ஒரு 20 நோட்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக எண்ணலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 786 அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸாக நான் தேடி இந்த நோட்டு இந்த நோட்டோட எனக்கு கிடச்சிதுங்க. அதனால் இதை வச்சுருக்கேன். வேறு பார்க்குற வியூவர்ஸ் யாரெல்லாம் இந்த மாதிரி 786 போட்ட நம்பர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி இது மாதிரி அதிர்ஷ்டமான எண்கள் உள்ள நோட்டுகள் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இதை தான் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணேன். உண்மையாலுமே இது அதிர்ஷ்டமான நம்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அமௌண்ட் கொஞ்சம் கூடுதலாக தான் நம்மளுக்கு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த 50 ரூபாய் பழைய ரூபாய் நோட்டுகள் இருக்கு இல்லைங்களா? இதையும் நான் தொடர்ந்து சேமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம சேமிக்கலாம். இப்போ இந்த 50 ரூபாயை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 3 விதமாக சேமித்தா எப்படி லட்சக்கணக்கில் சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது, வருமானம் அப்படிங்கிறது தினமும் இருக்கலாம், வாரம் இருக்கலாம், மாதம் இருக்கலாம். ஆனால் இதை நம்ம சிறுக சிறுக சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணணும். பட் இதை சேமிக்க போகிறீங்க அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோல் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு, என்ன விஷயத்துக்காக நீங்கள் சேமிக்க போகிறீங்க அப்படிங்கிற கோலை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் தொடர்ந்து சேமிப்பீங்க. இல்லை அப்படின்னா நம்ம ஒரு வாரம் சேமிப்போம், ஒரு மாதம் சேமிப்போம், அப்புறம் சேமிக்காமல் விட்டுருவோம். அப்போ அந்த கோலுக்காக, அதாவது என்னுடைய பர்த்டே அன்னைக்கு எனக்கு கையில் 1,00,000 ரூபாய் இருக்கணும், அல்லது நான் இந்த வருஷத்தில் நான் வீட்டுக்கான ஒரு சோபா வாங்க போகிறேன், அதாவது ஒரு கட்டில் வாங்க போகிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு, அல்லது உங்கள் குழந்தைங்களோட பர்த்டே வருது, வெட்டிங் டே வருது, இந்த மாதிரி ஏதோ ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு சேமிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியும். இப்போ சிறுக சிறுக சேமிக்கும் போது அதை லட்சமாக மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் இது. இப்போ மெத்தட் 1 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோவில் நான் 3 மெத்தட் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தினமும் சேமிக்கிறது. தினமும் சேமிக்கிறதுங்கிறது 7 நாட்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த 7 நாள் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ரொம்ப வித்தியாசமாக இல்லைங்க. 50 50 50, ஒரு நாள் 50, ரெண்டாவது நாளும் 50, இப்படியே 7 நாளும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 50 50 மட்டும்தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். இந்த 50 ரூபாய் அப்படிங்கிறது கொஞ்சம் எளிதான அமௌண்ட்டு அப்படிங்கிறதுனால தான் நான் சிறுக சிறுக சேமிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வாரத்தில் 7 நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 50 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா 7 × 50 350 ரூபாய். அப்போ ஒரு வாரத்துக்கு நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம், 350 ரூபாய் சேமிக்கிறோம். அதே 4 வாரங்கள், அதாவது 28 நாள் தான், அதாவது 30 நாள் இருக்குது, 31 நாள் இருக்குது. ஆனால் 28 நாள் சேமிக்கும் பொழுதே நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுங்க, 1,400 ரூபாய் கிடைச்சிருது. ஒரு மாதத்தில் நம்மளுக்கு 1,400 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம லட்சமாக மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு பிளான் பண்ணுங்கள். 12 மாதங்கள் 12 மாதங்கள் இருக்குது இல்லைங்களா? அதில் ஒரு மாதத்துக்கு 1,400 ரூபாய் அப்படின்னா 12 மாதங்கள் சேமிக்கும் போது 16,800 ரூபாய் நம்ம சேமித்து வச்சுருப்போம். அதே 5 வருஷம் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 16,800 × 5 84,000 ரூபாய். இது எப்படி 1,00,000 மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ ஒரு ஆர்டியை ஓப்பன் பண்ணிடுங்க. மாதம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1,400 ரூபாய் சேமிச்சிடுறீங்களா? அந்த 1,400 அப்படியே கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் ஆர்டி அப்படின்னு சொல்லி அதில் போட்டுருங்க. அதில் 6.8% நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 16,178 ரூபாய் கிடச்சிரும். அப்போ நம்ம ஏற்கனவே அமௌண்ட்டு மட்டும் சேமித்தது 84,000 ரூபாய், 16,178 ரூபாய் நம்மளுக்கு வட்டிக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்போ தாராளமாக நம்மளுக்கு 1,00,000 ரூபாய் ஈஸியாக நம்மளால் சேமிச்சிட முடியும். கண்டிப்பாக இது ரொம்ப சிம்பிளான ஒரு சேவிங்ஸ் தான். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு நம்ம தொடர்ந்து போடணும். அதனால தான் நான் இதை
வந்து இப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்கள் தினம் ஒரு ரூ. 50 எடுத்து வைக்கிறது ரொம்ப எளிதான விஷயம். அதுவும் தின வருமானம் வருது அப்படின்னா கண்டிப்பாக எளிதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இப்போ 2வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 5 நாள் மட்டும் தான் நம்ம சேமிக்க போகிறோம். இந்த 5 நாள் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல ஒரு நாள் எவ்வளோ சொன்னேங்க? ரூ. 50 சொன்னேன். அப்போ 5 நாள் சேமித்தோம் அப்படின்னா எவ்வளோ சேமிச்சிருப்போம்? ரூ. 250 தான் சேமிச்சிருப்போம். அப்போ ரூ. 250 அப்படின்னு சேமிக்கும் பொழுது ஒரு வாரத்துக்கு ரூ. 250. இது ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயம். அப்போ 4 வாரம் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க ரூ. 1000. அப்போ வாரம் சேமிப்பில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 250 4 வாரத்துக்கு எடுத்து வச்சிங்கன்னா ரூ. 1000. அப்போ மாதம் நீங்கள் எவ்வளோ சேமிச்சிருப்பீங்க? ரூ. 1000 சேமிச்சிருக்கீங்க. மாதம் ரூ. 1000 சேமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் நம்ம 12 மாதம் இல்லைங்களா? அப்போ எவ்வளோ சேமிச்சிருப்போங்க? 12,000 சேமிச்சிருப்போம். அப்போ 5 வருஷம் நீங்கள் தொடர்ந்து போடும் பொழுது 5 12 60 60,000 நீங்கள் அசல் சேமிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு ஆர்டியில் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து வட்டி எவ்வளோ கிடைக்குன்னா ரூ. 11,553 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 60,000 இதோட ஆட் பண்ணோன்னா டோட்டலாக ரூ. 71,553 நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து கொஞ்சம் குறைவான வருமானம் இருக்குது, என்னால் பண்ண முடியாதுங்கிறவங்க நீங்கள் இதையும் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3வது மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப எளிதானது தான். இதில் வந்து நம்ம வந்து 4 லட்ச ரூபாய் சேமிக்க போகிறோம். எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரூ. 50 தினமும் கூடுதலாக சேமிக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து முதல் தேதி ரூ. 50 சேமிக்கிறீங்க. இது வந்து முடிஞ்சவங்க மட்டும் சேமிக்கலாம். இதை பார்த்துட்டு இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் நம்மளாலையும் முடியும், கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். அடுத்தது 3வது நாள் ரூ. 150, 4வது நாள் ரூ. 200, 5வது நாள் 250, 6வது நாள் 300, 7வது நாள் 350. இப்போ ரூ. 50 நான் கூடுதலாக சேமிக்கணும்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி ரூ. 50 நீங்கள் கூடுதலாக சேமிச்சிங்கன்னா ஒரு வாரத்திலேயே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா ரூ. 1,400 சேமிச்சிருப்பீங்க. அப்போ ஒரு மாதத்தில் 4 × 1100 எவ்வளோ சேமிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 5,600 சேமிச்சிருப்பீங்க. இப்போ ரூ. 5,600 நம்ம சேமித்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் ரூ. 67,200 சேமிச்சிருவோம். இப்போ 67,200 அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து 5 வருஷத்துக்கு சேமிக்கும் பொழுது ரூ. 3,36,000 என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா சேமிச்சிருப்பீங்க. இதில் வந்து நான் வட்டியை வந்து கால்குலேட் பண்ணலை, அதனால தான் நான் 4 லட்சம் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். வெறும் அமௌண்ட்டு மட்டுமே நம்மளுக்கு ரூ. 3,36,000 வந்திருக்கு. நீங்கள் வந்து 6.8% வந்து வட்டி அப்படின்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ரூ. 40,000 நம்மளுக்கு வந்து வட்டியாக கிடச்சிரும். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 4 லட்ச ரூபாயை எளிதாக சேமிச்சிடலாம். இப்போது நம்ம இந்த 3வது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக வருமானம் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். ஏன்னா 50 100 150 200 250 300 350 அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கூடுதலாக வருமானம் இருக்கவங்க தான் செய்ய முடியும். ஆனால் யாராலையும் முடியாது அப்படிங்கிறது கிடையாது. முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். இந்த 3 மெத்தடில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி மட்டும்தான். முயற்சி இருக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்மளால் எதையும் வந்து சாதிக்க முடியும். பெண்களால் சாதிக்க முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மணி சேவிங் சேலஞ்சை எடுத்து நீங்களும் பண்ணணும். நீங்களும் வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும். வாய்ப்புகள் எப்போல்லாம் கிடைக்குதோ அதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நானே பார்த்தீங்க அப்படின்னா நான் 0ல் இருந்து இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு என்னுடைய வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து இதுவரைக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள், எதுவும் உங்களால் சாதிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.